மக்களின் நன்மை கருதி டான் கல்விநிறுவனம் தொடர்ச்சியாக தனது சேவையை இடையராது வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கணித பாடத்தை நடத்தி வரும் நான் தரம் 6 3வது மாதிரி வினாத்தாள் ஒன்றுடன் உங்களை தொடர்பை ஏற்படுத்தி இருக்கும் நான் பாட்டி சிவகுமார். கடந்த தவணை இடம்பெற்ற அலகுகளை மீட்கும் முகமாகவும் கடந்த தவணையில் நாங்கள் கற்ற விடயங்களை சுலபமாக மீண்டும் முகமாகவும் இவ்வாறான வினாத்தாள்கள் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான வினாத்தாள்களை நீங்கள் கற்று இவற்றை நீங்கள் தெளிவூட்டிக் கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாவது வினாவுக்கு செல்வோம். பகுதி 1 இங்கு கழித்தல் வினா ஒன்று தரப்பட்டுள்ளது. இங்கு நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் இடப்பெருமானம் பற்றிதான். ஆகவே இடப்பெருமானங்களை நாங்கள் எவ்வாறு கழித்துக் கொள்வது என்பது பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 12 கழிக்கும் போது இங்கு 7 விடையாக கிடைக்கப்படுகின்றது. இங்கு நாங்கள் கடந்த 9 3 6 கிடைக்கின்றது, 4 2. ஆகவே இதை கழிக்கும் போது 267 விடையாக கிடைக்கும். இங்கு மில்லிமீட்டரிலே தரப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் சென்டிமீட்டரிலே மாற்றி மீதியை மில்லிமீட்டர் எழுத வேண்டும். உங்களுக்கு தெரியும் 110 மில்லிமீட்டர் ஆனது 1 சென்டிமீட்டராகவும் 100 சென்டிமீட்டர் ஆனது 1 மீட்டராகவும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இங்கு 34 சென்டிமீட்டர்களும் 5 மில்லிமீட்டரும் காணப்படும். கட்டத்தில் உள்ள இலக்கங்களை அவதானித்து அவருடைய பண்புகளுக்கு ஏற்ற பெயரை எழுதுக. இங்கு ஒரு தெரிதல் பற்றிய தொகுதி தரப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளாக இங்கு தெரிதல் இடம்பெற்றுள்ளது. முதலாவதிலே நீங்கள் பார்க்கும் போது இங்கு எண்ணும் எண்கள் காணப்படுகின்றன, இங்கு உரோம இலக்கங்கள் காணப்படுகின்றன. இதை நாங்கள் சொல்வது 5லும் குறைந்த 5 வரையான எண்ணும் எண்கள். அதை நாங்கள் ரோம இலக்கங்கள் பார்த்துள்ளோம். அவை நாங்கள் எழுதும் போது இந்து அராபிய எண்கள், இதை நாங்கள் எழுதுவோம் உரோம எண்கள். இந்து அராபிய எண்கள் உரோம எண். 5 லிட்டர் 10 மில்லிலிட்டர் மில்லிலிட்டரை தருக. ஆகவே மில்லிலிட்டர் முதலாவது நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் 1 லிட்டர் ஆனது 1000 மில்லிலிட்டருக்கு சமனானது. ஆகவே 5 லிட்டர் 5000, 10 கூட்டும் போது 5010 மில்லிகிராம். 5வது வினாவுக்கு செல்வோம். தொடம்பளச்சாரும் நீரும் 1:3 என்ற விதத்தில் கலக்கப்பட்டு 8 லிட்டர் பானம் தயாரிக்கப்படுகின்றது. அப்பானத்தில் அடைந்துள்ள தொடம்பளச்சாறு நீர் அளவுகளை வெவ்வேறாக காண்க. இங்கு மொத்தமாக 4 பங்கு சேர்ந்து 8 லிட்டர் பானம் தயாரிக்கப்படுகின்றது. 4 பங்கு. ஆகவே 1 பங்கு ஆனது 2 லிட்டருக்கு சமனானது. ஆகவே இங்குள்ள தொடம்பளச்சாறானது 2 லிட்டராகவும் நீர் 3 தர 2 6 லிட்டராகவும் காணப்படுகின்றது. நீரானது 3 2 காணப்படுகிறது. ஆகவே 6 லிட்டர் காணப்படுகின்றது. விமுக்தியின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் 800 மீட்டர் ஆகும். அத்தூரத்தை கிலோமீட்டர் தருக. 800 மீட்டரை கிலோமீட்டர் எழுதுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவதானம் செலுத்துவோம். முதலாவதாக ஒரு கிலோமீட்டர் ஆனது 1000 மீட்டருக்கு சமனானது. ஆகவே கிலோமீட்டரை நாங்கள் மீட்டராக மாற்றுவதற்கு 1000ஆல் பெருக்க வேண்டும். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுவதற்கு நீங்கள் 1000ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே இங்கு தரப்பட்டுள்ள மீட்டர் இது கிலோமீட்டராக மாறுவதற்கு 1000ஆல் வகுக்க வேண்டும். 800 இங்கு 1000 இருக்கும் போது பிரிக்கும் போது 0.8 கிலோமீட்டரா. பழச்சாறு நீரும் 1:4 என்ற விதத்தில் கலக்கப்பட்டு பானம் தயாரிக்கப்படுகின்றது. 1 லிட்டர் பழச்சாறுடன் கலக்க வேண்டிய நீர் அளவை காண்க. 1:4. இதனை பழச்சாறு, இது நீரா. 1 லிட்டர் பழச்சாறுடன் கலக்க நீர் அளவு. அப்ப இங்க 1 லிட்டர் பழச்சாறுடன் நீங்கள் 4 லிட்டர் நீரை கலக்க வேண்டும். ஆகவே கலக்க வேண்டிய நீரின் அளவானது 4 லிட்டர் என்பதால் 8வது வினாவுக்கு செல்வோம். தரப்பட்ட உருவிலே 8 பாதிக்கு நிறந்து விட்டுக. ஆகவே நாங்கள் 8 பாதிக்கு நிறந்து விட்டுவதற்கு முதல் உருவை நாங்கள் 8 பதிலாக பிரித்துக் கொள்ள வேண்டும். இங்கு 4 பதிலாக பிரிக்கப்படும். ஆகவே நாங்கள் இவற்றை நாங்கள் 8 பதிலாக பிரித்துக் கொள்ள முடியும். இதில் நீங்கள் 5 பாதிக்கு நிறந்து விட்ட வேண்டும். 5 பாதிக்கு நிறந்து விட்ட முடியும். 9வது வினா. வியாபார நிலையம் ஒன்றிலே குமார் பருப்பு 1 கிலோகிராம், 750 கிராம் சீனி, 2 கிலோகிராம் பருப்பு 1 கிலோ, 750 கிராம் சீனி 2 கிலோவும் வாங்கினார். அது வாங்கிய பொருட்களின் முழு அளவு நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். முழு அளவானது சீனியையும் பருப்பையும் சேர்க்கும் போது 1 கிலோ 750 கிராமுடன் நீங்கள் 2 கிலோகிராமை சேர்க்கும் போது மொத்தமாக 3 கிலோ 750 கிராம். சரியா கணியம் சரியெனவும் தெரிந்த கணியத்தை சரியெனவும்
சரியா கணித பிழையெனும் குறிப்பிடுக. இங்கு கணியங்கள் 2 வகையான கணியங்களை நாங்க பார்க்க முடியும். எங்களுக்கு எண்ணிக்கை தெரியாத, விடை தெரியாத அல்லது உறுதியாக கூட முடியாதவற்றை நாங்கள் ஒருமை எனவும், அடிக்கடி மாறிக்கொண்டிருக்க விடயங்களை நாங்கள் மாறி எனவும் அழைப்போம். அதேபோல் ஒரு இடத்தில் உள்ள மாதங்கள் எண்ணிக்கை, இதன் விடை எங்களுக்கு தெரியும், ஆகவே இதனை தெரிந்த கணியம், ஆகவே நாங்கள் சரியென அடையாளம் விடுவோம். கிலோகிராம் அடங்கும் தேசிக்காய்களின் எண்ணிக்கை, ஆகவே தேசிக்காய் 1 கிலோகிராமில் எத்தனை தேசிக்காய் சொல்ல முடியாது, அது தேசிக்காயின் அளவை பொறுத்தது. பெரிய தேசிக்காய் இருக்கும் போது குறைந்த எண்ணிக்கையான தேசிக்காய், சிறிய தேசிக்காய் கூடுதல் அளவு வரும், ஆகவே அதனை கூற முடியாது, ஆகவே தெரியாத கணியமை நாங்கள் உள்ளடிவிடுவோம். தொழிற்சாலை ஒன்றிலே ஒரு நாள் வேலைக்கு வந்த வேலையாட்களின் எண்ணிக்கை பின்வருமாறு பட வரைவிலே காட்டப்பட்டுள்ளது. தரவுகள் சேகரிக்கப்பட்ட தரவுகளை நாங்கள் வகை குறிக்க வேண்டும். சேகரிக்கப்பட்ட தரவுகளை வகை குறிக்கும் ஒரு முறைதான் பட வரைவாகும். ஆக இந்த பட வரைவிலே காட்டப்பட்ட விடயங்களை நாங்கள் கவனிக்கும் போது ஒரு வட்டமானது 8 அணி அன்று வேலைக்கு வந்த வேலையாட்கள் எண்ணிக்கையால், ஆக இதை 8 நாங்கள் குறிப்பிட முடியும். இதற்குள் 8, இதன் 8, இது 8. நீங்கள் பாருங்கள், அரைவான் ஆனது 4 ஆகும், காலானது 2 மொத்தமாக 6 குறிக்கப்படும். ஆகவே 32 6ஐ கூட்டும் போது 38. அந்த வேலைக்கு வந்த வேலையாட்கள் எண்ணிக்கை 38, அதனை கூட்டும் போது 38 ஆகும். கீழே தரப்பட்ட எண்கோட்டில் குறிக்கப்பட்ட A, B ஆகியவற்றின் பெருமானங்களை எழுதுக. இங்கு A ஆனது 2க்கு 3க்கு இடையிலே காணப்படுகிறது, ஆகவே 2.5. இங்கு B ஆனது மறையொன்றிலே காணப்படுகிறது, ஆகவே இதனை மறையொன்ற நாங்கள் எழுத முடியும். உருவிலுள்ள வட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என கேட்கப்பட்டுள்ளது. உருவிலுள்ள வட்டங்களை நாங்கள் எண்ணி அதனை எழுத முடியும். இங்கு பார்த்தீர்களா இருந்தால் 1, 2, 3, 4, 5 வட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகவே உருவிலே 5 வட்டங்கள் காணப்படுகின்றன. வட்டம் ஒன்றின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமாகும் போது உருவில் நிறந்திட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ஒரு கட்டமான 1 சென்டிமீட்டராக காணப்படுமாயின் இங்கு நிறந்திட்டப்பட்ட பகுதியானது இது 1, இது சேர்ந்து 2, 3 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அதாவது ஒரு கட்டம் 1 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆக நீட்டப்பட்ட பகுதியானது இது 1, இந்த அரை மறைஞ்சியது 2, இங்கு 2 அறைகள் காணப்படுது, ஆகவே 3 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். பரவுக்குள்ள காணப்படும் எண்களை எழுதுக. இங்கு 5, 10, 14 பரவுக்குறியாலே 14 காட்டப்பட்டுள்ளது. ஒரு கோலம் தரப்பட்டுள்ளது. இந்த கோலத்தை அவதானித்து நாங்கள் இடைவெளிகளை நிரப்புவோம். இந்த கோலத்திலே 1, 3, 6 காட்டப்படுகின்றது. 1, 3, 6 என்பது ஒரு முக்கோணியன் கோலமாகும். முதலாவது முக்கோணியன் 1 ஆகவும், இரண்டாவது முக்கோணியன் 3 ஆகவும், மூன்றாவது முக்கோணியன் 6 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலே 3, 6, 9 அடுத்த இலக்கமாக 4வது முக்கோணியன் 10 ஆக காணப்படும். இரண்டாவது தரப்பட்டுள்ள எண்கோலமானது ஒரு சதுர எண்கோலமாகும். ஆகவே முதலாவது சதுரன் 1 ஆகவும், இரண்டாவது சதுரன் 4 ஆகவும், மூன்றாவது சதுரன் 9 ஆக காணப்படுகின்றது. 4வது சதுரன் 16 ஆகும். நீர்த்தேக்கம் ஒன்றிலே நீர்மட்டம் தொடர்பான தரவுகள் எண்கோட்டில் காட்டப்பட்டுள்ளது. வெற்றிடத்தை நிரப்புக. நீர்த்தேக்கம் ஒன்றிலே ஆகஸ்ட், மே, டிசம்பர் மாதங்களிலே நீர்மட்டம் காணப்பட்ட விடயம் காணப்படுகின்றது. இங்கு மே மாத நீர்மட்டம் பெரிதாக காணப்படுகின்றது. ஆகவே மே மாத நீர்மட்டமானது எதைவிட பெரிதாக காணப்படுகின்றது என்றால் ஆகஸ்ட் மாதத்தை விட. அதில் நீங்கள் ஆகஸ்ட் என்று எழுத வேண்டும். மே மாத நீர்மட்டம் சிறிதாக காணப்படுகின்றது. எதனை விட நாங்கள் பார்த்து டிசம்பரை விட. மடங்குகளின் சிறிய எண் யாழ் 3 மடங்குகளிலும் சிறிய எண் யாழ். நாங்கள் இவற்றின் மடங்குகளை எழுதிக் கொள்வோம். 2 மடங்கு 3 எண்களிலும் மடங்களின் சிறிய எண் யாழ். 2 மடங்கு 2, 4, 6, 8, 10, 12 இவ்வாறு செல்லும். 3 மடங்கானது 3, 6, 9, 12 இவ்வாறு செல்லும். 4 மடங்கானது 4, 8, 12 இவ்வாறு செல்லும். இம்மூன்றிலையும் வரக்கூடிய மிகச் சிறிய இலக்கமாக காணப்படுகின்றது 12 ஆகும். ஆகவே இம்மூன்று எண்களின் மடங்குகளில் சிறிய எண் 12 ஆகும். பாடசாலை ஒன்றில் டி எண்ணிக்கை ஆசிரியர்கள் உள்ளனர். பாடசாலை ஒன்றிலே டி எண்ணிக்கையான ஆசிரியர்கள் உள்ளனர். அப்பாடசாலைக்கு வேறு பாடசாலையிலிருந்து புதிதாக 7 ஆசிரியர்கள் வந்துள்ளனர்.
தற்போது அப்பாடசாலை ஆசிரியர் எண்ணிக்கை ஒரு அட்சர கணித கோவையாக தருக என குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆசிரியர் எண்ணிக்கை டி எண்ணிக்கை புதிதாக 7 வந்தபடினால் இதை நாங்கள் கூட்ட வேண்டும். டி சக 7 என்பது ஆகும். இது ஒரு அட்சர கணித கோவையாகும். டீயுடன் 7ஐ கூட்டல் என்பதாக பார்க்கப்படுகின்றது அல்லது வாசிக்கப்படுகின்றது. ஆகியக்குள் பொருத்தமாக குறிப்பிட்ட இவ்வாறான ஒப்பிடு பெருமானங்களை நாங்கள் அறிவதற்கு முதலில் எண்களை ஒப்பிடுவதற்கு எண் பெருமானங்களை கண்டறிதல் வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது 2 4ஆம் அடுக்கு என்பது 16ஐயும் 4 2ஆம் அடுக்கு என்பதும் 16ஐயும் காணப்படுகின்றது. ஆகவே இரண்டும் சமனாக காணப்படுவதால் இந்த இடத்திலே வரவேண்டிய குறி சமன்குறியாகும். ஆகவே இவ்வாறு 20 வினாக்களுக்கு நாங்கள் விடையளித்த விதம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். மேலும் இவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடையெழுவது என்பது பற்றி அவதானம் செலுத்துவோம். பகுதி 2 வினாக்களில் வரக்கூடிய வினாக்களில் நாங்கள் எவ்வாறு இவற்றுக்கான விடைகளை அளிப்பது என்பது பற்றி கவனம் செலுத்துவோம். அச்சு பதிப்பகம் ஒன்றிலே ஒரு மணித்தியாலத்தில் அச்சு பதிக்கும் அறிவித்தல் எண்ணிக்கை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டிய போது 80 வரப்பட்டது. அப்பதிகம் ஒரு மனித அச்சு பதிக்கும் அறிவித்து ஆகக்கூடிய எண்ணிக்கை யார்? மட்டம் தட்டிய விடை 80 வருவதற்கு மிக குறைந்த இலக்கம் கூடிய இலக்கம் என்பவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 75 76 77 78 79 80 81 82 83 84 ஆகிய எண்களை நீங்கள் மட்டம் தட்டும் போது விடை 80 வரப்படும். அந்த வகையிலே இதற்கு மிகப்பெரிய இலக்கம் 84 ஆகும். ஆகவே 80ஐ பெறுவதற்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கம் 84 ஆகும். முதலாவது எண் சட்டம் வகை குறிக்கும் எண் வருமானத்தின் 4 மடங்கு இரண்டாவது எண் சட்டத்தை வகை குறித்து காட்டுது. முதலாவது எண் சட்டத்திலே காணப்படுகின்றது 22 ஆகும். இதன் 4 மடங்கு என்பது 88 ஆகும். ஆகவே இந்த எண் சட்டத்தில் குறிக்கப்படும் போது 1கள் 8 காணப்படுகின்றன. 88 முதலாவது சட்டத்தில் குறிக்கப்படும் எண்ணின் 4 மடங்கு இரண்டாவது சட்டத்தில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. சுனிலின் வயது, சுனிலின் அம்மாவின் வயது, சுனிலின் அப்பா வயது ஆகியன ABC ஆகிய புள்ளிகளால் எண்கோட்டில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு சுனிலின் வயது காட்டப்பட்ட புள்ளி எது? இப்போ நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இவர் 0, இது 1, 2, 3 என்றவாறு போகும். இங்கான மறை 1 என்றவாகும், அல்லது 10, 20 அந்த மாதிரி செல்வதில்லை. இங்கு மிக குறைந்த வயது காணப்பட சுனில் வயது. ஆகவே சுனில் இந்த இடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சுனிலின் அம்மாவின் வயது இதாக காணப்படுகின்றது. எங்கு சுனிலின் அப்பாவின் வயதாக காணப்படும். ஆகவே சுனில் வயதாக காட்டப்பட்ட புள்ளி ஏ என்னும் புள்ளியா. வயதில் குறைந்தவர் சுனிலாகத்தான் காணப்படுவார். ஆகவே அந்த வகையிலே சுனிலானது முதலாவது புள்ளியாக கருதப்படும். கூட்டத்திற்கு வரவேற்ற 700 மாணவர்கள் 267 பேர் ஆரம்ப பிரிவு மாணவர்களாகும். மிகுதியான இடைநிலை மாணவர்களாகவும் இடைநிலை மாணவர் எண்ணிக்கை யாது என வினாவப்பட்டுள்ளது. ஆகவே மொத்தமாக வரைந்த மாணவர்களிலிருந்து ஆரம்ப பிரிவு மாணவர்களை கழிக்கும் போது இடைநிலை பிரிவு மாணவர் எண்ணிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதில் 700 267 கழிக்கும் போது 433 மாணவர்கள் இடைநிலை மாணவர்களாகும். இரண்டாவது வினாவை கவனியுங்கள். நேர்கோட்டு துண்டம் ஒன்றின் நீளம் 195 மீட்டர் ஆகும். அந்நீளத்தை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஆகும். அதனை சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் தருக. ஆகவே அந்த வகையில் பார்க்கும் போது 1 சென்டிமீட்டர் ஆனது 10 மில்லிமீட்டருக்கு சமனாக காணப்படும். ஆகவே 195 மில்லிமீட்டர் ஆனது 19 சென்டிமீட்டராகவும் 5 மில்லிமீட்டராகவும் காணப்படும். 19 சென்டிமீட்டராகவும் 5 மில்லிமீட்டராகவும் காணப்படும். வெற்றிடத்தை நிரப்புக. இப்போது நீங்கள் கவனிக்கும் போது இங்கு கிலோகிராம் 2 கிலோகிராம் 250 கிராம், கீழே 5 கிலோகிராம் 25 கிராம் காணப்படுகின்றது. ஆகவே இரண்டையும் சேர்க்கும் போது 5 கிலோ 25 கிராம் பெற வேண்டும். ஆகவே வெற்றிடத்தில் தர வேண்டிய நாங்கள் அறிந்து கொள்வதற்காக கிலோகிராம் இது கிராம் 5 கிலோ 25 கிராமிலிருந்து
2 கிலோ 250 கிராமை நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இதனுள் வர வேண்டியது 2 கிலோ 775 கிராமா கூட்டும் போது 5 கிலோ 25 கிராம் பெறப்படும். வெற்றிடத்தை நிரப்புக. 1 கிலோகிராம் ஆனது 1000 கிராமா, 2000 கிராம் ஆனது 2 கிலோகிராம் ஆகும், 8000 கிராம் ஆனது 8 கிலோ ஆகும். விளிம்பின் நீளம் 5 சென்டிமீட்டர் அமையும் விதத்தில் நான்முகிக்கான ஒன்றை வரைக. நான்முகிக்கான வலையுரு இவ்வாறு காணப்படும். இதன் விளிம்பின் நீளமானது 5 சென்டிமீட்டராக காணப்படும். இவ்விளிம்பின் நீளம் 5 சென்டிமீட்டராக காணப்படும். இவ்வாறு அந்த வலையுரு அமைப்பு காணப்படும். மூன்றாவது வினாவுக்கு செல்வோம். கீழே தரப்பட்டுள்ள கூட்டுக்கள் ஒவ்வொன்றும் ஒருமையா மாறியா என அடைப்புக்குள் எழுதுக. ஒருமை என்பது என்ன, மாறி என்பது என்ன என்பதை நாங்கள் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரே வர வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க இலகுவாக இருக்கும். ஒருமை என்பது ஒரு மாறாத பெருமானத்தை குறிப்பது. உதாரணமாக சதுரங்களுள்ள பக்கங்கள் எண்ணிக்கை அது எப்போதுமே 4 தான். ஒரு கிரிக்கெட் குடியுள்ள வீரர் எண்ணிக்கை எப்போதுமே 11 தான். அதில் மாற்றம் நடைபெற வாய்ப்பு. நாளை தேங்காயின் விலை அது மாற்றமடைய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது 1 கிலோகிராம் தேசிக்காய் உள்ள தேசிக்காயின் எண்ணிக்கை அதில் எண்ணிக்கை மாற்றமடைய இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் ஒரு நிரந்தரமான பெருமானத்தை கொண்டிருக்காதவை. நாளை தங்கத்தின் விலை இவை நாளுக்கு நாள் மாறலாம், அல்லது நாளை டாலரின் விலை. ஆகவே இவையெல்லாம் மாறக்கூடியவை. நாங்கள் அவற்றை மாறி என குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே கிடைக்கக்கூடிய வீரர்கள் எண்ணிக்கை அது மாற்றமடையாது. ஆகவே அதனை நாங்கள் ஒற்றுமை என கூறுவோம். மீட்டர் உள்ள மில்லிமீட்டர் எண்ணிக்கை 1 மீட்டர் உள்ள மில்லிமீட்டர் 1 மீட்டரில் உள்ள மில்லிமீட்டர்கள் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டரானது 1000 மில்லிமீட்டர். அதிலிருந்து நானும் மாற்றம் ஏற்பட மாட்டாது. அது எப்பவுமே மாறாத பெருமானமாக காணப்படும். ஆக இது ஒற்றுமை. அமெரிக்க டாலர் இலங்கையின் பெறுமதி, இலங்கையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதியானது இவை நாளுக்கு நாள் மாற்றமடையும். இன்று இருக்கும் பெறுமதியானது நாளை காணப்பட மாட்டாது. ஆகவே இது ஒரு மாறியாக காணப்படும். இவை மாறிக்கொண்டிருக்கும் இந்த பெருமானங்கள். 200 மீட்டர் தூரத்தை ஓடி முடிக்க எடுத்த நேரம். இந்த 200 மீட்டர் தூரத்தை ஓடி முடிக்க எடுக்கும் நேரமானது அவர் வேகத்தில் தங்கி இருக்கின்றது. அவர் வேகம் அதிகமாக போகும்போது நேரம் குறைவாக பிடிக்கும், வேகத்தை குறைக்கும் போது நேரம் அதிகமாக பிடிக்கும். ஆகவே நான் கூற முடியாது. ஆகவே இது ஒரு மாறியாக காணப்படுவார். எப்போதும் ஒரு மாறாத பெருமானமாக காணப்பட மாட்டார். உருவில் உள்ள செவ்வகத்தின் சுற்றளவுக்கான கோவையை எழுதுக. சுற்றளவு என்பது தட உருவை சுற்றி வர உள்ள நீளம் 2x. ஆகவே இவர் 2x x. ஆகவே 2x 2x x x 6x என்பதாகும். தேங்காய் ஒன்றின் விலை ரூபா x ஆகும். சுனில் ரூபா 100 ரூபாய் கொடுத்து தேங்காய் ஒன்றை வாங்கினால் அவனுக்கு கிடைக்கும் மிகுதி பணம் எவ்வளவு? ஆகவே தேங்காய் விலை x2 ஆகும். சுனில் 100 ரூபாய் தேங்காய் வாங்கினால் அவனுக்கு கிடைக்கும் மிகுதி பணம். ஆகவே நீங்கள் கொடுக்கும் பணம் 100 ரூபாய், தேங்காயின் விலை x2 ரூபாய் கழிக்கும் போது 100 x என்பதாகும். இது ஒரு அட்சர கணித கோவையாகும். x 5 ஆகும் போது x சகட்டின் பெருமானம். இதுவும் ஒரு அட்சர கணித கோவையிலே பிரதியிடல் ஆகும். ஆகவே x ஆனது இங்கு 5 எடுக்கின்றது. ஆகவே 8 சேர்க்கும் போது இதன் விடை 13 ஆகும். இதன் பெருமானம் 13. ஒரு முக்கோணியன் கோலம் தரப்பட்டுள்ளது. முதலாவது 1 காணப்படுகிறது, பின்னர் 2வது 3 காணப்படுகின்றது, 3வது 6 காணப்படுகின்றது, 4வது 10 காணப்படுகின்றது, 5வது 15 காணப்படும். ஆகவே நீங்கள் சதுர கோலம் ஒன்றை அமைக்க மேலுள்ள கோலத்தை 3ஆம் 4ஆம் பொழுது பந்துகளை எடுத்து சதுர கோலம் ஒன்றை அமைக்க. 3வது இங்கு காணப்படும் பந்துகள் எண்ணிக்கை 6, 4வது 10 காணப்படுகிறது. ஆகவே மொத்தமாக 16 பந்துகள் காணப்படுகின்றன. ஆகவே இதனை பயன்படுத்தி நீங்கள் சதுர கோலம் ஒன்றை இவ்வாறு அமைக்க முடியும். ஆகவே இங்கு சதுர வடிவிலே கோலம் காணப்படுவதால் சதுர கோலமாக பார்க்கப்படுகின்றது. நான்மணி சம்பந்தப்பட்ட கணிதத்தை கவனியுங்கள். இவற்றை நீங்கள் கூட்டும் போது 34 வருகின்றது. உங்களுக்கு தெரியும் ஒரு நாளானது 24 மணியாகும். ஆகவே நாங்கள் 24 கழித்தால் 10 காணப்படும். இந்த 10 இதுக்கு விட வேண்டும்.
மிகுதி ஒன்றால் 24 வழியானது ஒரு நாளாக இதுடன் சேர்க்கப்பட்டு 14 கொண்டும் 15 நாளாக எழுதப்படும். நகர பாடசாலை ஒன்றில் நடைபெறும் ஓட்டப் போட்டி ஒன்றுக்கான நகர வீதி வரைபடம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், போட்டியாளர் ஏயில் ஆரம்பித்து ABCDEFGB வழியாக ஏயை மீண்டும் வந்தடைய வேண்டும். போட்டியாளர் ஓடி முடிக்கும் போது மேற்கு திசை பக்கமாக ஓடிய முழு தூரம் எவ்வளவு? ஆகவே பாருங்கள், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆகும். மேற்கு என்பது இந்த திசையில் ஓடிய தூரம். இங்கு இந்த திசையில் இந்த தூரத்தை ஓடி இருக்கின்றார், இந்த தூரத்தை ஓடி இருக்கின்றார் மேற்கு திசையில். ஆகவே இங்கு 1 கிலோமீட்டர், இங்கு 500 மீட்டர் காணப்படுகின்றது. ஓடிய தூரம் 1 கிலோமீட்டர் 1500 மீட்டர் என நீங்கள் எழுத முடியும், அல்லது 1.5 கிலோமீட்டர் ஆகும். 1 லிட்டர் எரிபொருள் பயன்படுத்தி 18 கிலோமீட்டர் தூரம் செல்லும் வாகனம் ஒன்று 108 கிலோமீட்டர் தூரம் செல்ல எத்தனை எரிபொருள் தேவை? ஆகவே நீங்கள் 108ஐ 18ஆல் பிரிக்க வேண்டும். பிரித்தால் நீங்கள் 6 லிட்டர் எரிபொருள் தேவைப்படும். 6 லிட்டர் எரிபொருள் தேவைப்படும். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் விகிதம் எனின் சரியனும் இல்லையெனின் பிழையனும் அடையாளமிடுக. கணிதத்தில் அமானியை விட நிமலி புள்ளி பெற்றால் கூற்றுக்களில் விகிதம் எனின் சரியனும் இல்லையெனின் பிழையனும் அடையாளம். கணிதத்தில் அமானியை விட நிமலி புள்ளியை பெற்றால் இது விகிதமாக பார்க்கப்பட மாட்டாது. ஆகவே இதை நாங்கள் விகிதம் என்றால் இரண்டும் ஒரே வகையான கணிதங்களுக்கு இடையான தொடர்பாகும். கணிதத்தில் அமானியை விட நிமலி புள்ளி பெற்றால், ஆகவே நாங்கள் இருவரது புள்ளியை எடுத்து நோக்கும் போது இவையான இரண்டு கணிதத்தில் காணப்படும் இரண்டும் புள்ளிகளாக காணப்படுகின்றன. ஆகவே இவற்றை நாங்கள் சரியான இலக்கம் தர முடியாது, கூற முடியாது. கேக் செய்வதற்கு 2 கிலோகிராம் மாவும் சீனி 1 கிலோகிராம் தேவைப்படுகின்றது. இங்கு இரண்டும் ஒரே கணியங்களாக காணப்படுகின்றன. ஆகவே இதை நாங்கள் விகிதமாக கருத முடியும். 1, 3க்கு விகிதத்தை இலக்கத்தில் தருக. 1, 2 குத்துக்கள் இட்டு 3, 1, 3. தளவுருக்கள் தரப்பட்டுள்ளன. இத்தளவுருக்களின் பெயர்களை நாங்கள் எழுதிக் கொள்வோம். A ஆனது சரிவகமாகும், B ஆனது சதுரமாகும், C ஆனது செவ்வகமாகும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். குறிவிலே ABC எழுத்துக்களால் குறிக்கப்படும் கோணங்களை பெயரிடுங்க. இங்கு A ஆனது விரிகோணமாகும், B ஆனது கூர்ங்கோணமாகவும், C ஆனது பின்பளை கோணமாகவும் காணப்படும். குறிவில் சிறிய கட்டம் ஒன்றின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இவ்வுருவில் 1/2 சென்டிமீட்டர் பரப்பளவுடைய எத்தனை முக்கோணிகள் நீங்கள் வெட்டி எடுக்க முடியும் என கேட்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இங்குள்ள உருக்கள் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இதை நீங்கள் 1/2 சென்டிமீட்டர் வர்க்கமுடைய எத்தனை உருக்கள் வெட்ட முடியும் என்றால் மொத்தமாக 18 முக்கோணிகள் நீங்கள் வெட்ட முடியும். 18 முக்கோணிகள். நீங்கள் இவ்வாறு பார்க்கும்போது 2 முக்கோணிகள் ஒன்றிலே வெட்ட முடியும். சதுரமுகி ஒன்றின் முகம் ஒன்றின் பரப்பளவு 4 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அச்சதுரமுகி முழு மேற்பரப்பளவை காணவிடும். ஒரு சதுரமுகியில ஒரு முகத்திர பரப்பளவு 4. சதுரமுகி என்பது 6 மேற்பரப்புகளை கொண்டிருக்கும். ஆகவே 6 மேற்பரப்புகளும் சேர்ந்து 6×4 நீங்கள் பெருக்கும் போது அதன் மொத்த பரப்பளவு 24 சென்டிமீட்டர் வர்க்கமா. ஒரு மேற்பரப்பு படம் பரவியுள்ள இடம் பரப்பளவு ஆகும். செல்வோம். 5:51 காரணி அல்ல என ரவி கூறுகின்றார். அக்காரணம் என்ன? 5:51 என் காரணி அல்ல என ரவி கூறுகின்றார். அக்காரணம் என்ன? 5 ஆனது 51 காரணியாக அமையாது. ஏனென்றால் 5ஐ நாங்கள் 51 நீங்கள் 5ஆல் பிரிக்க முடியாது. ஆகவே இங்கு நாங்கள் எழுத வேண்டிய விடயம் 5ஐ நீங்கள் 51ஆல் பிரிக்க முடியாது. அதாவது நீங்கள் 51ஐ நீங்கள் 5ஆல் பிரிக்கும் போது மீதி வரும். ஆகவே மீதி வருவதால் அவை காரணி அல்ல. 5-2க்கு சமவெளி பின்னம் ஒன்றை எழுதுக. சமவெளி பின்னம் என்பது பகுதி எண்ணை தொகுதி எண்ணை ஒரே எண்ணால் பெருக்கும் போது புறப்படுவது சமவெளி பின்னமாகும்.
அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது பல சமவெளி பின்னங்கள் எழுத முடியும். ஆகவே 10 மேலையும் கீழையும் ஒரே எண்ணால் பெருக்கும் போது புறப்படுவது அனைத்துமே சமவெளி பின்னமாகும். ஆகவே நாங்கள் இவற்றை வளர்ச்சி பண்ணுவோம். இரண்டு பக்கம் பகுதி எண்களை சமப்படுத்தி நாங்கள் கூட்ட வேண்டும். 0.8 1.8 0.06 1.7 ஏழு வரிசையில் எழுதுக. ஏழு வரிசை என்பது முதலில் பெற வேண்டிய சிறிய இலக்கமாகும். அந்த வகையிலே முதலாவது நாங்கள் எழுத வேண்டிய இலக்கம் 0.06 ஆகும். அதன் பின்னர் 0.8, அதன் பின்னர் 1.08. பொருத்தமான குறியீட்டை பயன்படுத்துக. 2.53 என்பதே பெரிய இலக்கமா. இடப்பெருமானங்களை அவதானிக்க வேண்டும். ஒன்றுகள் 2 காணப்படுகின்றன, ஆகவே சமனாக காணப்படுகின்றன. 10 கூறுகள் இங்கு 5 காணப்படுகின்றன, இங்கு 10 கூறுகள் 3 காணப்படுகின்றன. ஆகவே 2 கூறுகளுக்கு வித்தியாசம் காணப்படுவதால் முதலாவது இலக்கமானது பெரிய இலக்கமாக பார்க்கப்படுகின்றது. 49 7 வர்க்கம் 49 ஆகும். ஆகவே வர வேண்டிய இலக்கம் 7 ஆகும். 10 வர்க்கத்துக்கு சமனான பெருமானத்தை நாங்கள் அழைப்பில் இட வேண்டும். 10 வர்க்கமானது 100க்கு சமனானது. ஆகவே இட வேண்டிய இலக்கம் 100 ஆகும். ஆகவே நாங்கள் இந்த மூன்றாவது வினாத்தாளிலே 6 வினாக்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். பகுதி 1 20 வினாக்களும் பகுதி 2 6 வினாக்களுமாக இந்த தவணை 3 வினாத்தாளில் மிகவும் முக்கியமான பல விடயங்கள் பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் 3 வினாத்தாள்களை இந்த தவணையில் இடம்பெற்றக்கூடிய விடயங்களையும் ஏனைய கடந்த தவணைகளிலே இடம்பெற்ற 2 தவணை இடம்பெற்ற விடயங்களை மீட்கும் மூலமாகவும் இந்த தவணையிலே பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்னுடைய நீங்கள் பூரண பலனை பெறுகிற நம்பி உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆசிரியர் பா. சிவகுமார். நன்றி.